ஹரே கிருஷ்ணா. நம்ம 76வது தசகத்தில் இருக்கோம். நாராயணியத்தை பொறுத்தவரை உத்தவர் தூது அப்படின்ற தசகத்தில் இருக்கோம். உத்தவர் ஒண்டி வந்து கிருஷ்ணர் வராததையே தாங்கிக்க முடியாத அந்த கோபிகைகள் ரொம்ப புலம்புறாங்க, ஸ்லாகிக்கிறாங்க. அவளால் நீங்கள் உண்டு எப்படி வந்தீங்க, கிருஷ்ணருக்கு எப்படி அந்த மாதிரி மனசு வந்தது அப்படின்ட்டு புலம்புறாங்க. அப்போ அந்த அமிர்தமயமான திருமேனி படைச்ச அவருடைய அணைப்பையும் மனசை பித்தாக்குற அந்த கபட மொழிகளையும் எந்த பெண்ணால் தான் மறக்க முடியும் அப்படின்னுட்டு நொந்துக்கிறாங்க. இப்போ நம்ம 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ராசக்ரீடா லுலித லலிதம் விஸ்லதத் கேச்சபாச்சம் மந்தோத்பின்ன சிரமஜலகணம் லோபனீயம் த்வதங்கம் காருண்யாப்தே சகிருதபி சம் ஆலிங்கித்தும் தர்ஷயேதி பிரேமோன்மாதாத் புவனமதன த்வத்பிரியாஸ்த்வாம் விலேபூஹு. நம்ம முன்னையே பார்த்தோம், ஆலிங்கனம் பண்ணுறதுன்னா கட்டி தழுவிக்கிறது. கருணைக்கடலேன்னு அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு உம்முடைய மிருதுவான திருமேனி ராசக்கிரீடையில் கசங்கி தலைமயிர் கட்டு அவிழ்ந்து தொங்கி சிரமத்தால் சிறிதளவு வியர்வை துளிகளையும் பார்த்து மனசை கவர்ந்தது இல்லையா? அதை எண்ணி மீண்டும் ஒரு முறை தழுவிக்க எங்களுக்கு காட்சி அளிக்க நாங்கள் வேண்டுகிறோம். புவனமதனா, இந்த புவனத்தையே மன்மதனாக இருக்கக்கூடியவனே, உம்முடைய பிரியத்துக்கு உகந்தவர்களான கோபிகைகளின் பிரேமையின் பித்தால் உம்மை நினச்சி நாங்கள் பிரலாபிச்சுக்கிறோம் அப்படின்னுட்டு தங்களுடைய இதை புலம்பிக்கிறாங்க கோபிகைகர். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவம் பிராயேர் விவச்ச விச்சனைர் ஆகுலா கோபிகாஸ்தாக த்வத் சந்தேசை பிரகிருதி மன யத் சோத விஜான கர்ப்பைஹி பூயஸ்தாபிர் முதிதம் அதிபஸ்த்வன்மயீபிர்வதூபீஹி தத்தத் வார்த்தா சரசமன யத் காணிச்சித் வாசராணி. இப்படியெல்லாம் தங்களை முற்றும் மறந்தவங்களானாங்க. அவளால் தான் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோன்றதெல்லாம் வசமிழந்து வருத்தத்தோடு இருக்க அந்த கோபிமார்கள் உத்தவர் ஞானம் செறிந்த நம்முடைய செய்திகளால் இயற்கை நிலையை அடையும்படி செய்கிறார் உத்தவர் அவளெல்லாம். பிறகு மகிழ்ச்சி நிறைஞ்ச மனசோட உம்முடைய மயமாகிவிட்ட அவளுடைய சில நாட்கள் உம்முடைய ரசமான கதைகளை பேசிந்து இன்பமாக கழிஞ்சுது. அப்படி அவள் காலத்தை ஓடுற மாதிரி இருந்தது. அடுத்த ஸ்லோகம். த்வத்ப்ரோக்தானை சகிதம் அனிஷம் சர்வதோகேஹத் கிருத்யம் த்வத்வார்த்தைவ பிரசரதி மித சைவ சோத்ஸ்வாபலாபாஹ சேஷ்டாப்ராயஸ்த்வதனு கிருதயஸ்த்வன்மயம் சர்வமேவம் திருஷ்ட்வா தத்ர வியமுஹத் அதிகம் விஸ்மயாத் உத்தவோயம். அப்போ அவளுக்கு ராவில்லை பகலில்லை, எல்லா நேரமும் வீட்டு வேலைகளை பற்றி செஞ்சுட்டுருக்கும் பொழுதும் சரி, எல்லா இடத்துலையும் சரி உம்மை பற்றி பாடிண்டும் பேசிண்டும் இருந்தாங்க. ஒருத்தருக்கிட்டையும் உம்மை பற்றின பேச்சு தான் இருந்தது. உறக்கத்துலேயும் கனாவில் பேசுகிறது கூட உம்மை பற்றி தான் அவளுக்கு தோணித்து. சேஷ்டைகளும் அநேகமாக உங்களை பின்பற்றியதாகவே தான் இருந்தது. அது அவகிட்ட எல்லாமே உங்கள் மயமாக இருக்கிறத பார்த்து ஆச்சரிச்சால் ரொம்ப மயங்கினார் உத்தவர். இப்படி கிருஷ்ணரையே நினச்சின்னு இருக்காங்களேன்னுட்டு அவருக்கு ஒரு பிரமிப்பு உண்டாச்சு இவாளெல்லாம் பார்த்து. ராதாயாமே பிரியதம் அமிதம் மத்பிரியைவம் பிரவீதி த்வத்கிம் மௌனம் கலயசி சகே மாணினி மத்பிரியேவ இத்யாத்யேவ பிரவத திசகி த்வத்பிரியோ நிர்ஜனே மாம் இத்தம் வாதைர் ஆமயதயம் த்வத்பிரியாம் உத்பலாக்ஷம். அப்போ பிரியசகின்னு அழைக்கிறார். அதாவது பிரியமான தோழியே அப்படின்ற வார்த்தை வருது இங்கே. ராதான்னு அழைச்சிட்டு ராதா என்ன பண்ணுறாங்க, தோழா என்னுடைய ராதைக்கு இது ரொம்ப பிரியமானது, என்னுடைய பிரியமான ராதை இப்படி தான் பேசுவாள், மானமுகுந்த என்னுடைய பிரியமான ராதை போல் நீ ஏன் மௌனம் சாதிக்கிறேன்னுட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அப்படி அதனுடைய ஒற்றுதலான பேச்சே பேசின்னு இருக்காங்க. அவன்கிட்ட அன்பு பூண்ட தோழியே, உன்னுடைய பிரியமான கிருஷ்ணன் ஒருத்தரும் இல்லாத இடத்துல இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவான்னு இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உத்தவரும் அவரை சம்மந்தப்படுத்தின வார்த்தையாகவே பேசுகிறார். உம்முடைய பிரியையான அந்த கமலக்கண்ணியை மகிழ்விச்சார் இல்லையா அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணரை சம்மந்தப்படுத்தியே பேசிக்கிறாங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.